ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் சக்ஸஸ் லேர்ன் வித் மாலா. இது வரைக்கும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு அடுத்தது வரும். இந்த சேனலில் நம்ம 6th-லேருந்து 12th வரைக்கும் இருக்கக்கூடிய இங்கிலீஷ் புக்கில் இருக்கக்கூடிய ப்ரோஸ், போயம், சப்ளிமெண்டரி, தென் அதுக்கான கொஸ்டின் அண்ட் ஆன்சர், கிராமர், எக்ஸசைஸ் இது எல்லாமே நம்ம வீடியோவாக அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இது வரைக்கும் நம்மளுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, இந்த சேனலில் நாம் என்ன இப்போ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ்க்கான கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட்டாகவே நம்ம ஒரு 6 மந்த்தாகவே நிறைய என்ன வீடியோஸ் பார்த்துட்ருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஷின் பேப்பர்ஸ் வியூஸ் தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ அந்த வகையில் இப்போ என்ன கொஷின் பேப்பர் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12th இங்கிலீஷ் கொஷின் பேப்பர் தான் பார்க்குறோம். யூனிட் டெஸ்ட்டுக்கான கொஷின் பேப்பர். ஓகே, பார்த்தீங்கன்னா இதுதான் யூனிட் டெஸ்ட் 2க்கான கொஷின் பேப்பர். இது சென்னை டிஸ்ட்ரிக்டான கொஷின் பேப்பர். சரி, இந்த கொஷின் பேப்பரில் என்ன கவர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூனிட் 3 இருக்குது இல்லைங்களா, ப்ரோஸ், போயம், சப்ளிமெண்ட்ரி. ஸோ யூனிட் 3 கவர் பண்ணி இந்த கொஷின் பேப்பர் எடுத்திருக்கிறாங்க. ஸோ யூனிட் 3லேருந்து மேக்ஸிமம் ஒரு 45 மார்க்குக்கு எப்படி கொஷின் எடுக்க முடியும் அப்படின்றது தான் இந்த கொஷின் பேப்பர். ஸோ ஆகஸ்ட் மந்த்துக்கு நடந்த கொஷின் பேப்பர், சென்னை டிஸ்ட்ரிக்டில் நடந்த கொஷின் பேப்பர் இது. சரிங்களா? சரி, ஓகே. இந்த கொஷின் பேப்பரில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சினானிம்ஸில் ஒரு 2 கொஷின் கேட்டிருக்காங்க, ஆண்டனிம்ஸில் ஒரு 2 கொஷின் கேட்டிருக்காங்க. இது எல்லாமே இந்த சினானிம்ஸ், ஆண்டனிம்ஸ் வேர்ட்ஸ் எல்லாமே இம்பார்ட்டன்ஸ் வேர்ட்ஸ் தான். அண்ட் தென் 4, 5ம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு புக் பேக்கில் இருக்கக்கூடிய ஒரு கொஷின்ஸ் தான் கேட்டிருக்காங்க. பேர் நவுன்ஸும் அண்ட் தென் அதே மாதிரி நவுன் இருக்கக்கூடிய வேர்டும் கேட்டிருக்கிறாங்க. அண்ட் தென் 8th ஒன் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு எப்போவுமே ரெகுலராக கேட்டுட்ருக்கக்கூடிய 1 மார்க்ஸ் தான், அதாவது கொஷின் டேக் கேட்டிருக்காங்க. 9th ஒன் ஹோமோஃபோன்ஸ் ரிலேட்டடாக ஒரு 1 வேர்டு கேட்டிருக்காங்க. அண்ட் தென் 8th ஒன் ஹோமோஃபோன்ஸ் ரிலேட்டடாக ஒரு 1 மார்க்ஸும். அண்ட் 9th ஒன் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரிஃபிக்ஸ் அஃபிக்ஸ் பேஸ் பண்ணி ஒரு 1 மார்க்ஸ் கேட்டிருக்காங்க. அண்ட் தென் 10th ஒன் பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலீஷ் வேர்டு, அது மீன் அமெரிக்கன் இங்கிலீஷ் வேர்டு கேட்டிருக்காங்க. 11th ஒன் பார்த்தீங்க அப்படின்னா கிளிப்டு வேர்ட்ஸ்லேருந்து கேட்டிருக்காங்க. சரிங்களா? சரி, நம்ம ஏன் நிறைய கொஷின் பேப்பர்ஸ் பார்க்குறோம் அப்படின்னா நமக்கு 1 மார்க்ஸ், ஐ மீன் 11th அண்ட் 12th 1 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் எதுவுமே புக் பேக் 1 மார்க்ஸ் நமக்கு கேட்க போகிறது இல்லைங்களா? ஸோ எல்லாமே நமக்கு கொஷின் பேப்பர் ப்ராக்டிஸ் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் அந்த 1 மார்க்ஸ் எல்லாமே நம்ம அட்டன் பண்ண முடியும். எவ்வளோ தான் நம்ம கைடில் இருக்கக்கூடிய அடிஷ்னல் 1 மார்க்ஸ் எல்லாம் படித்தாலுமே அந்த கொஷின்ஸ் எப்படி கேட்பாங்க அப்படின்றதுக்கு நமக்கு ஆதாரமாக இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஷின் பேப்பர் தான். ஸோ நிறைய கொஷின் பேப்பர்ஸ் நம்ம ரிவ்யூ பண்ண படிக்க அதில் இருக்கக்கூடிய 1 மார்க்ஸ் படிக்க நம்மளால் ஈஸியாக 1 மார்க்கில் ஃபுல் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணோம். ஸோ அதனால தான் நான் நிறைய கொஷின் பேப்பர் வியூஸாகவே போடுறது. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா 12, 13 அண்ட் 14 பார்த்தீங்க அப்படின்னா அப்ரிசியேஷன் கொஷின் கேட்டிருக்காங்க. ஓகே, இது எந்த போயம்லேருந்து கேட்டிருக்காங்க அப்படின்னா ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன், இது 3rd யூனிட்டை கவர் பண்ணி தான் இருக்குது இல்லைங்களா? ஸோ அப்போ 3rd யூனிட்டில் என்ன போயம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல் த வேர்ட் ஸ்டேஜ் தான் இருக்குது. ஸோ ஆல் த வேர்ட் ஸ்டேஜில் எதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும் அப்படின்னு ஒரு 6 கொஷின் கொடுத்துருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 15, 16, 17 இந்த 3 கொஷின்ஸும் எதை பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரோஸோடையது இன் செலிப்ரேஷன் ஆஃப் பீயிங் அலைவ் இருக்குது இல்லைங்களா, அதனுடைய 3 மார்க்ஸை பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. அதில் எனி 2 எழுத சொல்லியிருக்காங்க. தென் எக்ஸ்பிளைன் எனி ஒன் ஆஃப் த ஃபாலோவிங் ரெஃபரன்ஸ் டு த கான்டெக்ஸ்ட் அப்படின்னாலே தெரிஞ்சிடும் ERCன்னு. ஸோ 18ம் 19ம் சேம் அதே போயம், ஆல் த வேர்ட் ஸ்டேஜ் போயம்லேருந்து தான் ERC கேட்டிருக்காங்க. எனி ஒன் சூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. அண்ட் எப்போவுமே இதில் தான் நமக்கு நிறைய மார்க் போகும், அதாவது ஜென்ரலாக எழுதக்கூடிய டாபிக். இதில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா இமெயில் ரைட்டிங், டிஸ்கிரைபிங் த ப்ராசஸ் அண்ட் தென் ஸ்லோகன் ரைட்டிங். இதுக்கு முன்னாடி ஒரு 3 years 4 yearsக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ஸ்லோகன் ரைட்டிங் அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து கேட்டதே கிடையாது. பட் லாஸ்ட்டாக இப்போ நடந்த பப்ளிக் எக்ஸாம் 2024 மார்ச் மந்த் நடந்த பப்ளிக் எக்ஸாமில் ஸ்லோகன் ரைட்டிங் ஒரு 3 மார்க் கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் ஸ்லோகன் ரைட்டிங்கும் இதுக்கப்புறம் வரலாம், நிறைய எதிர்பார்க்கக்கூடிய ஒரு கொஷினாக தான் இருக்குது. ஸோ அதனால் இதில் பார்த்திங்க அப்படின்னா ஸ்லோகன் ரைட்டிங் தான் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் 23, 24, 25 பார்த்திங்க அப்படின்னா ப்ரோஸ், போயம், சப்ளிமெண்ட்ரியோட கொஷின் பேப்பர் தான் கொடுத்துருக்குறாங்க. ஸோ ப்ரோஸோடைய கொஷின் பேப்பர், ப்ரோஸ்லேருந்து ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க, அதாவது இன் செலிப்ரேஷன் ஆஃப் பீயிங் அலைவ்லேருந்து ஒன்றும், ஆல் த வேர்ட் ஸ்டேஜ் ஷேக்ஸ்பியர் எழுதியிருக்காங்க. ஸோ அதிலிருந்து 7 டிஃப்ரெண்ட்ஸ் ரோல்ஸும் எக்ஸ்பிளைன் பண்ணி எழுத சொல்லியிருக்காங்க. தென் த ஹார் ஆஃப் ட்ரூத்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா பால்வின் கிரேஷம் பற்றி ஒரு ஹிண்ட்ஸ் டெவலப்பிங் மாதிரி கொடுத்துட்டு அதனுடைய பேராகிராஃப் நம்மளை எழுத சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நமக்கு எக்ஸாம்லேயே கொஷின்ஸ் வரும் இல்லைங்களா?
அதாவது ஒரு 5 மார்க் வந்து இந்த மாதிரி ஜென்ரலாக கிராமர் பேஸ்டு வரும். இங்கே என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸ்லேருந்து ஒரு 2 கொஷின் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து பாசிவ் ஃபார்மில் எழுத சொல்லி, இன்னொன்று வந்து ஆக்டிவ் ஃபார்மில் எழுத சொல்லி கொடுத்துருக்காங்க. அது எல்லாத்துக்குமே நான் சைடில் வந்து ரெட்டில் வந்து ஆன்சர்ஸ் எழுதியிருக்கேன். அண்ட் கொஷின் டேக் கொஷினும் அதில் கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? ஸோ கொஷின் டேக் எப்படி எழுதுறது அப்படின்னும் அதுவும் அதில் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இவ்வளோ தான் இந்த கொஷின்ஸ் 45 மார்க்ஸ்க்கு கொடுத்துருக்குறாங்க. ஏன்னா நம்ம எழுதுறதே வந்து 90க்கு தான் நம்ம எழுதுவோம் இல்லைங்களா? ஸோ அதனால் இது வந்து 45 மார்க்ஸ்க்கு இருக்குது. ஸோ நான் திரும்ப சொல்கிற மாதிரி 1 மார்க்ஸ்க்கு மட்டும் கொஞ்சம் எஃபோர்ட் கொடுத்து பாருங்கள். ஏன்னா 1 மார்க்ஸுக்கு நம்ம நிறைய ரிப்பீட்டட் கொஷின் பேப்பர்ஸ் நம்ம எவ்வளோ படிக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்மளால் வந்து 1 மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ 1 மார்க்ஸ் ரொம்ப கிளியர்டாக எவ்வளோலாம் தரவு பண்ண முடியுமோ அவ்வளோ தரவு பண்ணுங்கள். அடிஷ்னலாக நீங்கள் ஃபாலோ பண்ணக்கூடிய கைடில் இருக்கக்கூடியதும் படிங்க. புக் பேக் மட்டும் படித்தா நம்மளால் வந்து இங்கிலீஷ் 1 மார்க்ஸ் நம்ம வந்து பாஸ் ஆகவே முடியாது. ஐ மீன் 25 எடுக்கிறதுக்கே 1 மார்க்ஸ்லேருந்து ஒரு 2-3 கரெக்டாகிறத கூட நம்மளால் புக் பேக்லேருந்து ஆன்சர் பண்ணவே முடியாது. ஸோ புக் பேக்ஸும் படிக்கணும், அடிஷ்னலாகவும் படிக்கணும். ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.